டெக்கத்லான் போயிட்டு கேம்ஸ் மட்டும் இல்லை பர்ச்சேஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் நிறைய டைம் நாங்கள் பர்ச்சேஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். 99க்கு ஒரு பாட்டில் பார்த்தோம். அது ஒரு குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை. இன்னொரு பாட்டில் 149க்கு பார்த்தோம். அது ஒரு குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வந்தோம் ஒவ்வொன்றா. சரி எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம்ஸாக விளையாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேக் செஷனுக்குள்ளே போனேன். ஆக்சுவலி நல்லாவே இருந்துச்சு பேக்ஸ். அங்கே ரீசனபிளான ரேட்லேயே கூட இருந்துச்சு. இந்த பேக் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து அடுத்த செக்ஷனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். நடுவில் இந்த மசாஜர் ஒன்று மாட்டுச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த மசாஜர். அதை வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டீஸ்லாம் வந்துருச்சுங்க. அதுங்க கூடலாம் கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அங்கே விளையாடுறதுக்கு. சாட்டர்டே சண்டே பார்க்கு அந்த மாதிரி கூப்பிட்டு போவேன். டெக்கத்லான் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். மேக்ஸிமம் உள்ள பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லா குட்டீஸும் ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு விளையாடிட்டுருக்கு. ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் பாவம் நிஜமாலே. நாங்கள் ஒரு பாலோ பேட்டோ எடுத்து ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அவங்க எடுத்து திருப்பி அங்கே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ண மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி டம்பிள்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். டம்பிள்ஸ் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணால் மறுநாள் செம கை வலிங்க. எப்படி தான் அந்த ஜிம் போகிறவங்கலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலி நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றது தான். நேராக 3rd ஃப்ளோர் போனோம். அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.